தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிமுகப்படுத்தியுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. சென்னையில் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் விஜய், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும், பொதுமக்களிடையே பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தவும் இந்த புதிய காவல் பிரிவை உருவாக்கியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக மதுரையில் இந்த திட்டத்தை மாநகர காவல் ஆணையர் கபில்குமார் சரத்கார் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த சிறப்பு பிரிவில் 4 பெண் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 8 பெண் காவலர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் வரும் இடங்களில் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். அதன்படி மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் கிழக்கு கோபுரம் மற்றும் அம்மன் சன்னதி பகுதியில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களிடம் சிங்கப்பெண் அதிரடிப்படை காவலர்கள் நேரடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான துண்டு பிரசுரங்களை வழங்கிய காவலர்கள் பொதுமக்களுடன் கலந்துரையாடி பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளையும் வழங்கினர். அப்போது அவர்கள் பேசுகையில், உங்களுக்கு ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டாலோ அல்லது உங்கள் பகுதியில் வசிக்கும் பெண்கள் யாரேனும் தொந்தரவுக்கு ஆளானாலோ உடனடியாக 100 என்ற அவசர உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். காவல்துறை உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து நடவடிக்கை எடுக்கும். பெண்களின் பாதுகாப்பிற்காக நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறோம் என்று தெரிவித்தனர். மதுரை மாநகரில் தொடங்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் பெண்கள் மத்தியில் பாதுகாப்பு உணர்வை அதிகரித்துள்ளதுடன் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது.